அரசியல்வாதிகளுக்கு மொழி பற்றியும் வரலாறு பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நீங்கள் எங்கூட பேச முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. Politicians are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. விஸ்வரூபம் நேரத்தில் ஜெயலலிதாவே எதிர்த்து அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டார், நான் நாட்டை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவே அவரையே கூல் பண்ண வேண்டிய வேலையில் அவங்க இறங்கினாங்க. காரணம் அதில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். பொதுவாக ஒரு டெக்னாலஜி வளருதுன்னா கமல் தான் அதோட தொடக்கமாக இருப்பார். நீங்கள் ஓடிடியில் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு அன்னைக்கு இவர் தான் முதல்ல சொன்னார். அப்போ மொத்த தயாரிப்பாளர் சங்கம் மொத்த சினிமாவும் கொதிச்சுக்கிட்டு அவர் முன்னாடி வந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை, என் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க சூழலை ஏற்படுத்தினது. அதை அவருக்கு விசாலமான ஒரு திரையுலக அனுபவம் இருக்கிறதுனால அவர் ஈஸியாக அதை டேக்கிள் பண்ண. அதனால் சினிமா மட்டுமல்ல, பொதுவாக கலாச்சாரம் மற்றபடி வரலாறு இது எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டவர். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த விஷயத்தில் கேரளாவில் இப்போ அவர் பேசியிருக்க பேச்சிலே நமக்கு தெரியுது, அரசியல்வாதிகளுக்கு மொழி பற்றியும் வரலாறு பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நீங்கள் எங்கூட பேச முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் அன்பு ஒரு நாளும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு.